இது இப்படி ஆன் பண்ணோன்னே இது இப்படி வந்து விங்ஸ் வந்து லைட்டோட அப்படி எரியும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு ஹாலோவின்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாலும் உங்களுக்கு காட்டுறோம். இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், சூப்பராக ஒரு பிளானோட வந்திருக்காரு. ஹாலோவின் தீம் கரெக்டா, நிறைய திங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கு. சூப்பர். எந்த படத்தில் பார்த்த? சூப்பராக இருக்கா? எது அந்த அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்லிடு. ஃபங்க்ஷன் அவசரத்தில் பிரசித்தியாவோட பர்த்டே ஷாப்பிங்கே மறந்துட்டோம். போத்தீஸுக்கு வந்தோம். எப்படி இருந்தால் போத்தீஸ் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி தீபாவளி எப்போ ஜகஜோதியாக இருந்தது. இன்றைக்கி வந்து க்ரௌடு கம்மியாக இருந்துச்சு. ரோமா குஷியில் ஆடிட்டு இருந்தா. ரோமா வந்து அவளோட சிம்பாவை கூட்டிகிட்டு இருந்தா. பிரசித்தியாவும் ரோமா அந்த சிம்பாவை வச்சு விளாண்டுட்டு இருக்க. எங்கள் அம்மா அந்த பக்கம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக. பிரசித்தியாவுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா? பேர்ட் கேர்ள் ஆகிட்டா இப்படி அழுகுறா பாருங்க. ஷேம் எல்லாம் ஷேம் சொல்லுவாங்க. எங்கே இருக்க இப்போ? எங்கே இருக்க? என்ன கடை இது? ஐஸ்கிரீம் கடையா? 2 பேருக்கு லூசு பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஷாப்பிங் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிரகப்பிரவேசம் ஷாப்பிங்கு பிரசித்தியாவுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. பிரசித்தியாவுக்கு வந்து என்ன இருக்கிற தாவணி ஆஃப் சாரி வந்து ஷாப் பண்ணுறதுக்காக தேடிக்கிட்டே இருக்காங்க. வாயிலே நுழையில அப்புறம் எதுக்கு இருக்கா? அவளுக்கும் ஆஃப் சாரி தான் வேணுமா? அதனால மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவும் அவளும் உளுந்துற போது பிடிச்சிக்கோங்க. தூக்கி வேற பிடிச்சிக்கணுமா? அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் பிரசித்தியாவுக்கு சாக்லேட்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் எங்களோட முக்கியமான கெஸ்ட் ஒருத்தவங்களுக்கு போய் நான் பத்திரிக்கை வைக்கணும். அவங்க அப்பாயின்மெண்ட்ஸும் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணணும். வாங்கிக்கலாம். ஒவ்வொருத்தனையும் ஐஸ்கிரீம் கேட்டே இருப்போம். ட்ரையல் பார்க்க போறியா? அப்படி குதிச்சுட்டே இருந்தனா பக்கத்துல இருந்தது டோம்னு ஒரு அடி போட்டுருவாங்க. ஆனா செம்ம அழகா இருக்குல்ல. எப்படி இப்படிலாம் பேச கத்துக்கிறீங்க? சரி வா அடுத்த கடையை போய் பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ்லேருந்து எடுத்துகிட்டு நானும் பிரசித்தியாவும் தைலா சில்க்ஸ் போகிறோம். இங்கே வந்து பிரசித்தியாவுக்கு ரொம்ப செட் ஆகலை. எங்கள் அம்மா வந்து ஒரே ஷாப்பில் வந்து எப்பயும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஒவ்வொரு பக்கமாக போயிட்டு ஒரு 4-5 பக்கம் பார்த்து தான் ஃபைனல்ஸ் எடுப்பாங்க. அவளுக்கு சோழி பார்த்தோம், இவளுக்கு பட்டுப்பாவோட பார்த்தோம். இவளுக்கு எடுத்தது வந்து இவளுக்கு செட் ஆகலை. ஆஃப் சாரி இவளுக்கு செட் ஆகலை சைஸு. அதனால் வந்து நல்லதாக எடுப்போம், கொஞ்சம் கிராண்டாக எடுக்கணும் ஃபங்க்ஷன்றதுக்காக. இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே சாக்லேட்ஸ் வர இருக்குது பிரசித்தியா. இப்போ வந்து நம்ம தைலா சில்க்ஸுக்கு ஷாப்பிங் வந்தால் வரப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒரு சதீஷ் ஜோஸ் அலகாஸில் ஒர்க் பண்ணுறாரு. அவரோட சேர்ந்து அப்படியே பேசிட்டு அவரையும் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணிட்டு வந்தோம். அவசியம் ஃபேமிலியோட வந்தாங்க. கண்டிப்பாக ஓகேவா? நம்ம மேனேஜரையும் கூட்டு வந்தோம். கண்டிப்பாக எல்லாத்தையும் கூட்டு வந்தோம். ஓகேவா? ஸோ எங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம எம்ஐ ஷோரூம்லேருந்து அவர் வந்து ரெகுலராக நம்மள டிவி எடுப்பார். அதனால் இவருக்கு நம்ம பத்திரிக்கை வச்சு அவனை நம்ம எப்பயுமே பழச மறக்கக்கூடாது. அதனால் இவருக்கு பத்திரிக்கை வச்சுட்டு நான் கிளம்புறேன். பழமா பிஸ்டியா போகலாம். போத்தீஸ்லேருந்து தைலா வரத்துக்குள்ளே ஷாப்பிங் முடிச்சிட்டாங்களா? என்னடா அதிசயமாக இருக்குன்னு பார்த்தா இவங்க கேட்ட கலெக்ஷன்ஸ் அங்கே இல்லையா. நானும் சரசு வெளில போகணும். அதனால் ரோமாவை எங்கள் அம்மா ஆட்டோ பிடிச்சி அனுப்பிச்சுறதுக்கு வெயிட் பண்ணுற கேப்பில் ஐஸ்கிரீம் வேணும்னு ஜாலியாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா குட்டி ரோமா. பிரசித்தியா வந்து சாக்லேட் வாங்கி ஆகணும்னு கூப்பிட்டு வந்துட்டா. இப்போ நம்ம மெயினாக போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகேஷ் டாக்டருக்கு பத்திரிக்கை போகிறோம். ஆல்ரெடி 8 o'clock வரேன்னு சொன்னால் மணி 9 ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ நாளும் வந்து வைங்க அப்படின்றாரு. சீக்கிரம் வாங்க போகலாம். டாக்டர் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போவோம். அதனால் ஸ்வீட்ஸ் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணேன். சரஸ் வந்து என்ன சொன்னால் ஸ்வீட்ஸ்லாம் வேணாங்க, நட்ஸ் கொடுக்கலாம் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நட்ஸ் பேக் வாங்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ பக்கம் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் நம்ம போய் டக்குன்னு கொடுத்துட்டு வந்தோம்னா. ஓகே 3 இயர்ஸ்க்கு அப்புறம் போய் டாக்டரை மீட் பண்ணி ஃபேமிலியோட பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நேரில் போய் இன்வைட் பண்ணப்போ அவ்வளோ சூப்பராக பேசினாங்க. நிறைய விஷயங்கள் எங்களோட டிஸ்கஸ் பண்ணாங்க. பழைய மெமரிஸ்லாம் பேசணும். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் சார். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வரப்போ எங்கள் அம்மா ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க என் தம்பிகிட்ட சொல்லி. இப்போ மம்முட்டியிலே இருக்கிறான். மம்முட்டி இந்து ரெபேகா வர்கீஸில் பேசிட்டு இருக்கா ரோமா. சார் எல்லாமே ஞாபகம் வச்சுருந்தா. ரோமா முதல் கொண்டு விசாரிச்சாரு. சரி நம்ம சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுப்போம். பிரசித்தியாவுக்கு நாளைக்கு பர்த்டே. பிரசித்தியா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அன்எக்ஸ்பெக்டடான நிறைய விஷயங்கள் இருக்கும். கொத்து பரோட்டா சூப்பராக இருக்கு. ஓகே தி நெக்ஸ்ட் டே. குட் மார்னிங். டைம் பாருங்கள், மணி 8 ஆயிடுச்சு. பிரசித்தியா இன்னைக்கு பர்த்டே. ஸ்கூலுக்கு வர போகிறா. நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ போய் அவளை நம்ம எழுப்பி விடுவோம். அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பாருங்கள் ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கா. பிரசித்தியா பிரசித்தியா ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. கை கொடுங்க கண்ணு. பிரசித்தியா என்னோட டார்லிங் பேபி. ஃபஸ்ட்டு இவ தான் எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு.
எந்திரிச்சிட்டு அதை கேட்டவ. ஹாப்பி பர்த்டே பிரசித்தியா. எந்திரிங்க, ஸ்கூலுக்கு போகணும். அவளை பாருங்க படுத்து தூக்குறோமா. பிரசித்தியா லேட்டாக கிளம்பினாலும் லேட்டஸ்ட்டாக கிளம்பிட்டா. சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் அட்டையர் போட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டா ஸ்கூலுக்கு. நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்தால் நம்ம சாமி கும்பிட்டு போயிடலாம். ஓகே பிரசித்தியா சாக்லேட்ஸ் எடுத்து வச்சிட்டியா? பிரசித்தியா வந்து எத்தனை வயசு உனக்கு? 9 வயசு முடிஞ்சு 10th இயரை வந்து ஸ்டெப் அவுட். 9 இயர்ஸில் வந்து ஸ்டெப் இன் ஆகிறா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க மேடம். பாக்கி எந்த வருஷமும் பர்த்டே அன்னைக்கு ஸ்கூலுக்கு போனதே இல்லை. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்ற மாதிரி எல்கேஜியில் நந்தா ஸ்கூலில் போனதுக்கப்புறம் இப்போ தான் மகாத்மா காந்தி ஸ்கூலில் பர்த்டே அன்னைக்கு அதான் எல்கேஜினாலே சாக்லேட் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டான்லாம் இல்லை, நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். வாசிக்கு போய் சாக்லேட் கொடுத்து வீட்டுக்கு கூட்டு வந்துட்டோம். சரி இப்போ ரெடியாக வச்சுக்கணும். கடலை முட்டை ஹெல்த்தி. அச்சோ அச்சோ வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பர்த்டேனால விட்டுருவாங்க பிரசித்தியாவை. பிரசித்தியா கியூட் அண்ட் ஸ்மார்ட்டாக ரெடி. இல்லைனா நீ வந்து அப்படியே பல்லன்னு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டாக போயிடுவேன். கோயிலுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து லேட் ஆயிடுச்சு. நான் போய் சார் பிரசித்தியாக்காக வேண்டி சாமி கும்பிட்டு நான் 8:45 சமைச்சு முடிச்சிட்டேன். இன்னும் நீ வந்து கிளம்புற. நான் வந்து சீக்கிரம் கிளம்பிட்டேன். இன்னைக்கும் பிரசித்தியா இன்னைக்கு வியாழக்கிழமை. ஹாப்பி பர்த்டே. 2வது வாட்டி 3வது வாட்டி. நேற்று நைட்டு 12 மணிக்கு சொன்னேன், இவளுக்கு ஞாபகமே இல்லையா. தூங்கும்போது நான் சரி பாய், பார்த்து போயிட்டு வா. பிரசித்தியாவுக்கு வந்து கோயிலுக்கு கூட்டு வரலாம். டைம் ஆயிடுச்சு. அவளை கொண்டு போய் ஸ்கூலில் நேஷ்னல் ஆந்தம் கரெக்டாக போட்டோன்னு கொண்டு போய் விட்டுட்டேன். அவள் முடிச்சுட்டு உள்ளே போனான். பர்த்டேனால எக்ஸ்கியூஸ் கொடுத்துருவாங்க. நான் வந்து சாமி கும்பிட்டு மார்னிங் பிரசாதம் வாங்கிட்டேன். இத்தனை வாரம் வந்து ஈவினிங் தான் வர முடிஞ்சுது. இன்னிலிருந்து வியாழக்கிழமை மார்னிங் நம்ம பிளான் பண்ணுவோம். வர முடியுதான்னு பார்ப்போம். நம்மளோட தியரி பலிக்குதான்னு யோசிப்போம். ஓகே, வீட்டுக்கு போய் அடுத்த வேலை இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி ரோமாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோம். நானும் எங்கள் அம்மாவும் போய் கணேசா சில்க்ஸ்னு ஒரு கடையில் பட்டுப்பாவாடை சட்டை. அதுக்குள்ளே வந்து வீடு பயங்கரமாக கன்றாவியாக இருந்துச்சு. இன்றைக்கி பிரசித்தியா பர்த்டேக்கு சர்ப்ரைஸிங்க தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரோபோட் கிளீனர் வந்தனால ஒரு வசதியாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பிரசித்தியாவுக்கு பர்த்டேனால ஃபுல் க்ளீனிங் நடந்துட்டு இருக்கு. இங்கே அதுதான் சைஸ், இது சைஸ்ல அவங்க கரெக்ட்டா தான் சொன்னாங்க. கரெக்டாக தான் இருக்குது. இது இறக்கமா இருக்கு பட்டு பாவாடை. இது முக்கா காலுக்கு இருக்குப்பா. ஆமாம்மா, இதுக்கு மேலே இறக்குனா நம்ம கால் தர தட்டுமா? ஏய், இவ்வளவு தூரம் தான் வரும். ரோமா இங்கே வா, இங்கே வா கண்ணு. ஏன் வாயை எப்படி வச்சிருக்க? இங்கே வா. அப்படி வாய் வைக்காது, நல்லாவே இல்லை. அழகா ஒரு நார்மலாக வை. பின்னாடி போ, நல்லா பின்னாடி போ. பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. லாங்கில் போ. கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குறோமா. திரும்ப கியூட். என்னப்போ ரோமா நான் சொன்னதை பாதியே கண்டினியூட்டி பிடிச்சிட்டு அப்படியே சொல்லுது. போன வருஷம் பிரசித்தியாவோட பர்த்டேக்கு வந்து நம்ம சிங்கப்பூர் போனோம். இது வந்து 1 வருஷம் ஆச்சு பர்த்டே முடிஞ்சு. இன்னைக்கு இங்கே தான் பர்த்டே. ஸோ கிளவர் கிளவுன்ஸ் ஈவென்ட்ஸ் இவர் வந்து எப்போ பண்ணார்? 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணீங்களா? 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என் பர்த்டேக்கும் ஆராதியா பர்த்டேக்கும் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அவரோட பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிது. சூப்பராக ஒரு பிளானோட வந்திருக்காரு. ஹாலோவின் தீம் கரெக்டா? நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப எப்படி இருக்கு இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா? இப்போ இதில் ஸ்க்ரீன் கட்டி பேக்ரவுண்ட் ரெடி பண்ண போகிறீங்க, அப்படி தானே பிரதர்? ஓகே. ஸோ இது வந்து நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு தெரியும் பிரசித்தியாவுக்கு. ஆனால் இந்த மாதிரி பண்ணுவோன்னு ஐடியாவே இருக்காது. அது மாதிரி நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, அவளை வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். எங்கள் மாமாவோட ஒரு 6:30 தான் வருவா. அதை ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு ரியாக்ஷன் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆமாம், எங்கள் பின்னாடி நம்ம ரோபோ இருக்கு, முடிச்சிடாதீங்க. வாழ்க்கையிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிரசித்தியாவுக்கு வந்து சர்ப்ரைஸ், நிஜமான சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். அது ஹாலோவின்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நம்ம வந்து அந்த கண்ட்ரிக்கெலாம் கூப்பிட்டு போக முடியாது. பட் வீட்லயே நாங்கள் எல்லாரும் வந்து ஹாலோவின் தீம்ல ரெடி ஆகி அவளுக்கு ஃபுல் செட்டப்பும் ஹாலோவின் எல்லாம் பேய் மாதிரி ரெடியாக போகிறோம். நீ என்ன பேய்? நான் வந்து ஹாரி பாட்டர். இவன் மட்டும் ஹாரி பாட்டர் எடுத்துக்கிட்டா. இவ வந்து விச்சு. என் புள்ள வந்து சூனியக்காரி. என் குழந்தை வந்து அழகுக்காரிய போய் சூனியக்காரி ஆக்கியிருக்கா. சூனியக்காரி. நீங்க வந்து டிராகுலா. டிராகுலா. இவங்க வந்து தமிழ் மோகினி. ஸோ இந்த கண்ட்ராவியாக நீங்கள் பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே. வா கிளம்புறா, சீக்கிரம் டைம் ஆச்சு. நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே அண்ணன் பலூன்லாம் வேக வேகமாக ஊதிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமாவும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்போ இல்லை, போயிட்டு வந்து தான். இது வந்து பாருங்கள், எதனா விச்சா
சூனியக்காரியோட தொப்பி போட்டு அதே மாதிரி இருக்கா, வெள்ளை கலர் சூனியக்காரி மாதிரி இருக்கா. காட்டு, ஆக்ஷன் பண்ணு. இந்த தீம் ஐடியாலாம் யாரோடது? ஆக்ஷன் பண்ணு. ரோமாவோடது. ஆக்ஷன் பண்ணு. அங்க பாருங்க, அதே மாதிரி ஆக்ஷன் பண்றாப்பா. சூப்பர். இந்த படத்துல பார்த்த நீதான் பண்ண. சரி, கிளம்பு அடுத்த வேலையை பார்த்துட்டு வரலாம். ட்ரெஸ் டிசைனர், ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இந்த பாருங்க ஒரு தாட்டி சொல்லி முடிச்சிடுறேன். ரோமா அப்பலாமா வெளில போ, பார்த்து நவுந்து போ. பிரசித்தியா பர்த்டேக்கு அங்கே பலூன் டெக்கரேஷன் பேக்ரவுண்ட் இதெல்லாம் மும்மரமாக பண்ணிகிட்டு இருக்கப்ப நாங்கள் 3 பேர் வெளியில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து கணேசா சில்க்ஸ்னு ஒரு ஷாப்பில் ரோமா போட்டிருந்தாலும் அந்த ட்ரெஸ் எடுக்க வந்தோம். அவளுக்கு சைஸ் சின்னதாக போயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் சைஸ் எடுத்துகிட்டு வரனால அதையும் மாற்றிட்டு மறுபடியும் போத்தீஸில் ஏதோ ஜாக்கெட்டுக்கு தேவையான திங்ஸ் எடுத்து இதெல்லாம் நம்ம கொரியர் வேறு பண்ணணும். பிரசித்தி 6 மணி வரதுக்குள்ளே அங்கே ரெடியும் பண்ணணும். ஹெர்டிக் ஒர்க்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி பர்த்டே வந்துச்சுன்னா, அதுவும் பர்த்டே செலிப்ரேஷனாக வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய வேலைக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. பிரசித்தியாக ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு இருப்பான். என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு அங்கேயோ கேக் வெட்ட கூட்டு போகணும்னு நினச்சிட்டு இருப்பா. பார்ப்போம் எந்த அளவுக்கு ஷாக் ஆகிறா, சர்ப்ரைஸ் ஆகிறா. நல்லா வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அவன் வரப்ப. ரோமா ஏன் சோகமாக இருக்க? இப்போ காலையில் வாங்கின ட்ரெஸ்ஸு வந்து ரோமாவுக்கு சைஸ் பத்தலை, அப்படி தானே? அதனால் என்ன பண்ண வந்திருக்கோம்? ஏன் முழிக்கிற? பேச தெரியாதா? அக்கா பர்த்டேக்கு ஹாப்பியா இருக்கணும்ல. பேச தெரியாதா உனக்கு? எல்லாம் பார்க்குறாங்கன்னு முழிக்கிறா திருத்தரு. ஸோ ரோமாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு, சாரி. ஆனால் இதை கொடுத்துருங்கண்ணா, சைஸ் போகிறோம். நான் இந்த பாப்பா குட்டி பாப்பா கரெக்டாக கொடுத்துருங்க. தப்பாக கொடுத்தா இந்த 2 பாப்பாவே வச்சுக்கோங்க இங்கே மாற்றி என்ன. ஓகே, அது ஓகே தானே? இன்னைக்கு மறுபடியும் வந்து போத்தீஸ் வந்துட்டோம். சரஸுக்கு ஏதோ மேட்சிங் எடுக்கணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பிரசித்தியாவுக்கும் ரோமாவுக்கும் ஒரே மாதிரி சேரீ எடுத்து அதுக்கு ஏதோ ட்ரெஸ் தைக்க போகிறாங்களாம் ஒரே மாதிரி. அதுக்கு சேரீ எடுத்து அதுக்கான மெட்டீரியலும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் போத்தீஸில் இருக்கோம். நீங்கள் பாட்டு போன மணி 5 ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி பண்ணிட்டாரு. எப்பயுமே கலக்கிடுவார். போன டைம் அவுட்டோரில் பண்ணார், இந்த டைம் வந்து இன்டோரில் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஹாலோவின் பொம்மையெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து 5 மணி ஆகி நாங்கள் சாப்பிடவே இல்லை. என்ன பண்ணுற? மம்மிக்கு ட்ரெஸ் கட்ட போகிறா. சரஸ் என்ன செஞ்சு சாப்பிட்ற? காலையில செஞ்ச பச்சை பைசா தான். ஐயோ எனக்கு கையெல்லாம் நடக்குது. பிரசித்தியாவை பிக்கப் வேற பண்ணிட்டாங்க அவங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ. வீட்டுக்குள்ளே நாங்கள் ஒரு குட்டி பிரசித்தியாவோட சர்ப்ரைஸ் பார்ட்டி தான். அதனால் நாங்கள் மட்டும்தான் இருக்க போகிறோம் இங்கே. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு ஹாலோவின்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நாங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாலும் உங்களுக்கு காட்டுறோம். இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், எல்லாமே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். பிரசித்தியாவை நாங்கள் 6 மணிக்கு வர சொல்லியிருக்கோம். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கு டான்ஸ் ரிஹர்சல் இருக்குது. நாளைக்கு ஏதோ ஈவெண்ட்டில் போய் ஆடணுமாமா. இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ஆடணும்ல, ஆர்பிஎஃப்க்கு அவங்களோட ஃபங்க்ஷன், தனி ப்ரைவேட் ஃபங்க்ஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஆடணுமா. ஸோ அதையும் மிஸ் பண்ண முடியாது. இங்கே பிரசித்தியாவுக்கு வந்து ஏதோ ஒரு பட்டர்ஃப்ளை சர்ப்ரைஸ் மாதிரி சரசு வாங்கியிருந்தா அதே அவங்களே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்கா? எது அந்த அங்கிளுக்கு தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ சொல்லு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா கிராஸ் மேட்லாம் போட்டு நம்ம ஏஞ்சல் டீமில் பிரசித்தியாவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு விங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அந்த ஆமாம் அக்காக்கு பர்த்டே. அந்த ஏஞ்சலை சர்ப்ரைஸ் பண்ணுறது மாதிரி என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்கேன்னா, இந்த பாத்வேல வந்து அவளை வர சொல்ல போகிறேன். வந்துகிட்டே இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நாங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். எல்லோரும் வந்து பேய் வேஷம் போட்டு உள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டு லைட் ஆஃப் ஆகிருக்கும். டக்குன்னு லைட் ஆன் பண்ணி அந்த பாப்சிக்கிள் வச்சு அதுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சர்ப்ரைஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி பர்த்டேனா பிரதாப் வாட்டர் சர்ப்ரைஸுன்ற மாதிரி தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இந்த தாட்டி தான் வந்து நிஜமான சர்ப்ரைஸாக இருக்க போகுது. சரி வாங்க, இப்போ என்ன நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரோமாக்கு வந்து விச் வேஷம், அதுக்கு வந்து இந்த டிக் ஃபார் ட்ரீட்டா அந்த பேகு இதை மாட்டிக்கணும். இல்லை இது கையில் மாட்டிக்கோ. கையில் மாட்டிக்கோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் அவளோட ட்ரெஸ்ஸு. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஹேட். ஓகே, எனக்கு வந்து ஹாரி பாட்டர் தீமு. அதுக்கு வந்து என்னோட மேஜிக்கல் ஸ்பெல்லிங் இருக்குது.
அண்ட் என்னோட இந்த கோட் இங்கே இருக்கு அண்ட் என்னோட டை இங்கே இருக்கு அண்ட் என்னோட கிளாஸ் இருக்கு. இப்போ நானும் ரெடி ஆகிட்டு வர போகிறேன், நானும் ரோமாவும். ஓகே ரமா? நான் தான் சொல்லியிருக்கேன். இருக்கலாமா? ஓகே. ஸோ இது வந்து அப்னுக்கு டிராகுலா ரத்த காட்டேரி. அப்போ டிராகுலாவோட பல்லு காட்டுறேன். அழகா கரெக்டாக ஆப்டாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராகுலாவோட ட்ரெஸ்ஸு அப்னுக்கு இருக்கு. மம்மி வந்து தமிழ் மோகினி பேய், எல்லா வெளிநாட்டு பேயும் கூட்டு வந்துட்டு தமிழ் பேய் விட்டா அப்படி. ஆனால் மம்மிக்கு இந்த அவுட்ஃபிட். நான் சரசு வந்து செய்யும்போது சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருந்துச்சு. ஆனால் இது பார்க்கும்போது பிரசித்தி உண்மையுமே செம்ம இதாக அவளுக்கு இந்த ரொம்ப சரசு தான் சின்ன பிள்ளை. சரசு நான் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப நல்லா இருக்கு. பிரசித்தியா வந்து முதல்ல இங்கேருந்து புறப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவள் சர்ப்ரைஸ் கண்டுபிடிச்சாங்க, அங்கே போய் புறப்பிடிச்சு கூப்பிட்டாரா. உண்மையுமே இது ஒரு சர்ப்ரைஸ், நாங்கள் மட்டும் கொண்டாட சர்ப்ரைஸ் நல்லா தான் இருக்கு. ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன் மம்மி. பிரசித்தியோட ட்ரெஸ்ஸு, ஷூஸு, ஒரே நிமிஷம் மம்மி. பிரசித்தியோட ட்ரெஸ்ஸு, ஷூஸு எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குங்க. அவளை நான் புறப்படாச்சு கூப்பிட்டு வரேன். ஓகே மீ? அவள் வந்தோடனே இந்த விங்ஸ் வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க வெளில. மம்மி இது இப்படி ஆன் பண்ணோன்னே இது இப்படி வந்து விங்ஸ் வந்து லைட்டோட இப்படி எரியும். அதாங்க. ஓகே மம்மி, சர்ப்ரைஸ் சரியா இருக்கணும். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள இருக்கணும். பார்த்து வாங்க, யாரும் தடிக்கிறாதீங்க. ஓகேவா? பொறுமையா இருங்க. ஏன் அழுதுட்டேன்? பிரசித்தியா வந்து புறத்தப்போ கூட நான் அழுகாம பார்க்குறேன். சர்ப்ரைஸ் பார்த்துருக்கேன். இதோட என்ன மைண்ட், அம்மா பிள்ளைலாம் ஒரே மைண்ட் செட்டு. அந்த மம்மியார் அது சேலை